அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், நான் என் ஸ்தானத்தை விட்டு திரும்ப போய்விடுவேன். நான் என் ஸ்தானத்தை விட்டு திரும்ப போய்விடுவேன். ஏன்? ஆண்டவர் அவர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இங்கே இருக்கிறார். ஆனால் அடுத்தது என்ன சொல்றார்? நான் என் ஸ்தானத்தை விட்டு நான் போய் விடுவேன். அப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று நம்பி வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு போய் விடுவேன். அப்படி என்றால் ஏன் அவர் இந்த ஸ்தானத்தை விட்டு போய்விட வேண்டும்? ஏன் அவர் போக வேண்டும்? ஏன் அவர் போவார்? வாசித்து பார்ப்போமா? ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஏன் ஆண்டவர் போய்விடுவாரா? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்போது நம்ம கூட அவர் இருக்கிறார் என்று. இருக்கிறார் தான், உண்மைதான். ஆனா அவர் விலகியும் போகிற தேவனாய் இருக்கிறார். ஏமாத்தம் அடையாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அவர் சொல்லுகிறார், ஓசியா தீர்க்கதரிசி ஆகிய தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் தங்கள் குற்றங்களை உணர்ந்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வே இல்லையே. உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி. அவருடைய முகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா, அவரை நீங்க தேடலைன்னு சொன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். நீங்க வந்ததும் விருது தான், பிரயோஜனம் இல்லை. இங்க வந்ததுக்கு அர்த்தம் என்ன? அவர் முகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அப்படிதானே? தன் குற்றங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். ஆனால் அதை உணராதபடிக்கு ஆபத்து வரும்போது மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்போ ஆபத்து, நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு விபத்து, ஏதோ விதமான சோதனை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நாம் அப்பதான் அவரை என்ன பண்றோம்? தேடுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை விட்டு மக்கள் பின்வாங்கி போகும் பொழுது அவர்களை விட்டு அவர் விலகி விடுவார். சில நேரங்களில் அவர் விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பாவம் தான் காரணம். நம்ம உணராது இருக்கிறோம்ல, செய்கிற தப்பை கூட நம்மளுக்கு என்ன தெரியல, உணர்வே இல்லை. நம்ம உடனே என்ன செய்கிறோம்? அதை அவங்க மட்டும் செஞ்சாங்களே அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர யாரையும் கை காட்ட வேண்டாம். தேவனை மாத்திரம் பார்ப்போம். ஆபத்தில் மட்டும் அவரை நோக்கி கூப்பிடுறவளாய் நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நாம் அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதை சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க? ஆபத்தில் தான் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, அதுதான் என்ன செய்யணும்? ஆராதனையில் பாடலை பாடும் பொழுது, ஆராதனைக்கும் பொழுது பாவங்களை கடவுளிடத்திலே அறிக்கை செய்து குற்றத்தை என்ன செய்யணும்? உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். எதுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம்? தங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு நேராய் நம்மளை என்ன செய்கிறோம்? ஒருமுகப்படுத்தி அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம அவரோடு இடைப்படும் பொழுது அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? கிரியை செய்து நம்முடைய மன பாரங்களை அவர் என்ன செய்கிறார்? லகுவாக்குறார். உண்மைதானே? லகுவாக்குறார். அப்படி துதித்து பாடும் பொழுது ஒரு விடுதலையை கடவுள் என்ன செய்தார்? பல சோதனையிலிருந்து, பல கஷ்டத்திலிருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும் பொழுது, வீட்டுக்குள்ளே இருக்கிற சோதனைகள், வேதனைகள், இந்த சுமைகளினால நாம் பலவிதமான பழக்கத்துக்குள்ளவும் பலவிதமான பாவத்துக்குள்ளவும் போய்விடுகிறார்கள்.
அதனால என்ன கிடைக்கிறது? தன் ஆத்மா கரைப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் அருமையான தேவ ஜனங்களே, நம்ம அப்பாவிடத்தில் முழங்கால போட்டுருங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை வருதா, அவரை நோக்கி பாருங்க. கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க. அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் தென்படுவார். உடனே சொல்லுவார், மகளே மகளே பயப்படாத. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? ஏன் பயப்படுற? உனக்கு என்ன ஆயிடும் நினைச்சு நீ கவலைப்படுற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அவரை போல ஒரு நல்ல தகப்ப இந்த பூமியில் நமக்கு கிடைக்குமாம்மா? கிடைக்கவே கிடைக்காதான் சொல்கிறாரு. ஆபத்து வரும்பொழுது மட்டும் கர்த்தரை என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. உங்களுடைய குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ ஜனமே அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா பாவிகளை தேவன் நேசிக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவது அவர் வாக்களித்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவர் விலகி நம்மளை விட்டு போயிட்டார்னா, அவருடைய பிரசன்னை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஏசப்பா நம்மளை விட்டு விலகிட்டாவே பல துன்பங்கள் நம்மளை சேர்ந்துடும். நம்ம கிட்ட என்ன செய்யும்? எதெல்லாம் நம்மளை விட்டு விலகுச்சோ அதெல்லாம் திரும்ப என்ன செஞ்சிடும்? திரும்ப அந்த கஷ்டம், திரும்ப அந்த நஷ்டம், திரும்ப அந்த தரித்திரம், திரும்ப அந்த வியாதி, திரும்ப அந்த பிரச்சனை, திரும்ப எல்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அவர் இருக்கிற வரையிலும் நமக்கு எதுவுமே வராது. அப்படி வந்தாலும் ஜெபித்து நம்ம ஜெயம் எடுத்துருவோம். ஆனால் அவர் நம்மளை விட்டு போயிட்டா, அவர் நமக்குள்ள அவர் இருந்த ஸ்தானத்தை விட்டு அவர் விலகி போயிட்டா, எல்லா கஷ்டத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்? உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், போராட்டங்களிலே நாம் சிக்கி கொள்ளுவோம். உண்மைன்றவங்க எத்தனை பேர்? ஆமென். ஆனால் சில நேரங்களிலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் உணர்ந்து, உங்க குற்றங்களை உணர்ந்து, ஆண்டவரே இந்த நேரம் பேச்சு, இது ஒரு நல்ல தருணம், இந்த வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வந்தது ஒரு நல்ல தருணம், இந்த துன்பம் வந்தது ஒரு நல்ல தருணமாய் நீங்க எடுத்துக்கொண்டு மனம் திரும்பினால் கர்த்தர் உங்க பாவத்தை மன்னித்து நீங்க அவரை தேடும் பொழுது திரும்பி கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். இதுதான் நம்ம அப்பா கிட்ட இருக்கிற ஒரு பெருந்தன்மை. இது நம்ம அப்பா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுதான், இதில் தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படியோ மாறி போயிருக்கும். ஓசியா 6:1 வாசித்து பாருங்க. அவரை நோக்கி பார்த்தா அவர் நம்மை குணமாக்குவாராம். பாருங்க, வாசிங்கம்மா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார் அவரே நம்மை அவரே நம்மளை குணப்படுத்துவார். ஒரு அலையிலே சொல்வீங்களா? சில நேரங்களில் நம்மளை கைவிட்டு நம்மளை விலகி போயிட்டாரு. ஆனா மன திரும்பி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப நம்ம கிட்ட என்ன செய்வாரு? வந்து நம்மளை என்ன செய்யறாரு? குணமாக்கிடுவார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். நம்மளை அவருடைய பிரசனத்தை விட்டு போகும்போது என்னென்ன தொல்லெல்லாம் நம்ம கிட்ட வந்துச்சோ அதெல்லாம் திரும்ப என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. மன திரும்புதலுக்குரிய ஓசியா தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். ஒரு அழைக்கிறார், மன திரும்புங்கள், மீண்டும் நீங்க வருவீர்களானால் கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் பாவத்தை நியாய தீர்ப்பில் இருந்து சுகமாக்கி திரும்ப நம்மளை அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ள நம்மளை நடத்தி நம்மளை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவரும் நான் ஸ்தானத்தை விட்டு விலகி போயிடுவேன்னு சொல்றாரு. ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு கிடையாது. எப்போதுமே இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்ம கூட எப்போதுமே இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் இல்லைன்னா பல கஷ்டங்களுக்குள்ளாய் நம்ம போயிடுவோம்.
பல நஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியதாயிடும். பல சோதனைக்குள்ள நம்மளுக்கு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை ஆயிரும். அது நமக்கு எப்படி தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. அதனால் நாம் உணர்ந்து மனம் திரும்பினால் நம்மளை அவர் குணப்படுத்துகிறார். நம்மளை பீறினார், அவரே நமக்கு காயம் கட்டுகிறார். நம்ம அப்பாவுடைய குணம் அதுதான். அதே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களை மனப்பூர்வமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி வரும் பொழுது அவர் நம்மளை மனப்பூர்வமாய் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். வாசிங்கம்மா. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். எப்படி சிநேகிக்கிறார்மா? மனப்பூர்வமாய். அறகுறையா இல்ல. மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அறகுறையான மன்னிப்பாய் தெரியக்கூடாது. அவர் நம்முடைய சீர்கேட்டை முழுமையாய் குணமாக்கி மனப்பூர்வமாய் நம்மளை என்ன செய்கிறாரா? சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. சிநேகிக்கிறது மாத்திரமல்ல, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. நம்ம அப்பாவுடைய குணம் பார்த்தீங்களாம்மா, எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இதனால தான் நம்ம தப்பித்து கொள்றோம்னு நினைக்கிறோம். அதானே உண்மை? மனப்பூர்வமாய் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல நம்மளை தேவன் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். நம்ம சீர்கேட்டை குணமாக்குறது மாத்திரம் அல்ல, மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய கோபத்திலிருந்து நம்மளை முற்றிலுமாய் நீக்கி ஒரு தகப்பனை போல, அந்த தகப்பன் தன் குழந்தை எப்படி சுமந்து கொள்ளுகிறாரோ அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்கிறார் பாருங்களாம்மா. 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேர் ஊன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! பாவத்தை மன்னிக்கிறார். நம்ம மனம் திரும்பும் பொழுது மன்னித்து நம்மளை குணமாக்குறது மாத்திரமல்ல, நம்மளை மனப்பூர்வமாய் சிநேகித்து அவருடைய கோபத்திலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். லீலி புஷ்பத்தை போன்ற அழகு, தூய்மைக்கும் அழகுக்கும் அடையாளமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இந்த லீலி புஷ்பத்தின் குணம் அழகு. அந்த குணத்தை எப்படிப்பட்ட இஸ்ரவேலை நான் பனி போல பாடுவோம்ல, பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவர் பனி போல நம்மளை மேல என்ன செய்கிறாரு? பொழிய பண்ணுகிறார். லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீலி புஷ்பத்தினுடைய அழகு, அந்த அழகு எதுக்கு ஒப்பிடுறாருன்னா தூய்மைக்கும் அடையாளமாக ஒப்பிடுறாரு. அந்த லீலி புஷ்பத்தை ஏன் ஒப்பிடுறாரு? அழகுக்கும் தூய்மைக்கும் அடையாளமாக லீலி புஷ்பத்தை ஒப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொன்னாரு, என்ன சொல்றாரு? அவன் கிளைகள் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபோனை போல வேரூன்றி நிற்பான். லீபோனை போன்று வேர் ஊன்றி நிற்பான் என்றால் லீபோனின் கேதுருவை போல பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரா? அல்லேலூயா. வலுவுக்கும் உறுதிக்கும் அடையாளமாய் இந்த லீபோனை வைக்கிறார். எதற்கு அடையாளமா? லீலி புஷ்பத்தை எதுக்கு அடையாளமா ஒப்பிட்டாரு? அழகுக்கும் நம்மளை தூய்மைக்கு ஒப்பிடுறாரு. இந்த லீபோனை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா அவருடைய பலன், அந்த வலுவுக்கும் உறுதிக்கும் அடையாளமாய் தேவன் என்ன செய்யறாரு? நம்மளை ஒப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, வேர் ஊன்றி என்ன செய்யறாரு? நிற்க செய்கிறார் ஆண்டவர். நம்மளை மறுபடியும் சரிஞ்சு என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் எவ்வளோ ஆழமாக வேறு இருந்துச்சுன்னா அது நம்ம எப்படி அது
எவ்வளவு தூரம் காற்று புயல் வீசினாலும் கூட வேறு ஆழமாக இருந்தால் அது என்ன செய்யாது, விழாது அந்த மரம். அதுபோல் கிறிஸ்துவ வாழ்க்கையாகிய கிறிஸ்தவ ஜீவியத்தில் கிறிஸ்துவாகிய இயேசுவின் மேலே வேறு ஊன்றி நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு வருகிற கஷ்டத்தில், துன்பத்தில், சோதனையில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து வேறு ஊன்றி நிற்க செய்கிறார். அடுத்து வாசிச்சு வாங்கம்மா. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் எப்படி படருதா? ஓங்கி வளரும், நல்லா ஓங்கி வளரும். பாதியிலே வளர்ந்து தீச்சி போயிடாது. அவன் சந்ததி படர்ந்து கொண்டு இருக்கும், ஓங்கி வளரும். அது மாத்திரமல்ல, அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய. எப்படிப்பட்ட அலங்காரமா? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம். ஒலிவ மரம் என்பது அபிஷேக நிறைந்த நிலைக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார். அந்த ஒலிவ மரத்தினுடைய அபிஷேக நிறைந்த நிலைக்கு அடையாளமாக அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அடுத்தது அவனுடைய வாசனை லீபோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல. எப்படிப்பட்ட விளைச்சலாமா? தானிய விளைச்சலை போல தெளித்து திராட்சை செடிகளை போல. தானிய விளைச்சல் என்றால் ஊட்டச்சத்துக்கு அடையாளம். என்ன சத்து? ஊட்டச்சத்துக்கு அடையாளமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான, நல்ல சத்தான காரியங்களை உங்களுடைய விளைச்சல் தானியத்தை போல இருக்கும். அது மாத்திரமல்ல, திராட்சை செடி. அது எப்படி சொல்றாரு ஆண்டவர், படிங்கம்மா. திராட்சை செடிகளை போல படருவார்கள். திராட்சை செடிகளை போல என்ன செய்யணுமா? இது எது? திராட்சை செடி எதுக்கு அடையாளம்னா, சந்தோஷமோ நல்ல பணியை செய்வதற்கு அடையாளம். திராட்சை செடிக்கு என்ன அடையாளம்? திராட்சை தோட்டம், ஒரு சந்தோஷம். அதை பார்க்கும் போதே எப்படி இருக்கும்? சந்தோஷமானது. எவ்வளோ அழகா அது வளர்ந்து வருது பாருங்க. அது அப்படியே முத்துக்களா அழகா அந்த கொத்து. அது எதுக்கு ஒப்பிடுறாரு தெரியுமா? சந்தோஷம். உங்க வாழ்க்கையில சந்தோஷம், நல்ல பண்பு, நல்ல குணங்களை கர்த்தர் கொடுத்து அதற்கு அடையாளமாக ஒரு திராட்சை தோட்டமாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார், சபையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்ததுமா, அவன் வாசனை லீபோனுடைய திராட்சை ரசத்தில் வாசனை போல் இருக்கும். இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவா. இனி எனக்கும் உனக்கும் என்ன? அப்பால போ சாத்தானே. இனி உனக்கு எனக்கும் எந்த உறவும் எந்த ஒட்டும் இல்லை. எனக்குள்ள இருக்கிற எல்லாம் இயேசுவே, எனக்குள்ள அவர் ஒருவரே. பாருங்க, வேத வசனத்தில் வேர் பற்றி வாழுகிற ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இவை அனைத்தும் தேவனால் மீட்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் விலை மதிப்புள்ள கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பா எவ்வளவு நல்லவர். தேவனால் மீட்கப்பட்டவர்கள் இவ்வளவு விலை மதிப்புள்ள கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? ஒப்பு கொடுங்களேன் தயவாக ஆண்டவரிடத்துல. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அப்பா, என் ஸ்தானத்தை விட்டு நான் திரும்பி போயிடுவேன்னு. வேண்டாம்ப்பா, இது நீ தங்குற இடம். நான் எனக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள நீ வாசம் பண்ணுகிற இடம். நீங்களே அந்த ஆலயம். எத்தனை பெரிய ஆலயங்களை நாம் கட்டி ஆராதனை செய்தாலும் அந்த ஆலயத்துக்குள்ளேயே இருப்பது இல்லை. ஆனாலும் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். எப்போதும் ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். அப்பா, எனக்குள்ள எப்போதும் இருங்கப்பா. எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது தான் உங்களை நோக்கி நான் பார்க்குறவங்களா இருக்கக்கூடாதுப்பா. எப்போதுமே உங்கள் முகத்தை நான் பார்க்கணும்.
எப்போதுமே உங்களை நான் தேடணும். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போனா பல கஷ்டங்களை நமக்கு வந்துடும் இல்லையா? பிரச்சனைகள் வந்துடும் இல்லையா? நம்ம அவரை விட்டு விலகி போகும் பொழுது பலவிதமான இன்னல்களுக்குள்ள நம்ம சிக்கிறோம் இல்லையா? அப்பா வேண்டாண்டவரே, இந்த கஷ்டத்தின் மூலமாய், இந்த நஷ்டத்தின் மூலமாய் உன்கிட்ட நான் நெருங்கி வருகிறேன். அப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஏதாவது குற்ற குறை இருந்தால் நான் மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னித்து என் மேலே மன இறங்கி உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா அந்த லீலி புஷ்பத்தை போல அழகும், லீபோனை போல ஆண்டவரே அந்த பலனும், நல்ல ஒரு திராட்சை தோட்டமாக ஒரு தானியத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காலவெளியில் தருவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்தமுடைய மக்களுடைய பாரங்களை அறிந்த ஆண்டவர், வேதனைகளை அறிந்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும். கர்த்தர் பலத்த கிரியைகளை என் தேவன் செய்வீராக. புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த வேத வசனத்தை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிட்ட ஒருவேளை விலகி போயிருந்தா மீண்டும் உம்முடைய மந்தையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளும். அவர்களை குணமாக்கி, அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி, அவர்களை நேசித்து ஆண்டவர் அவர்களை அன்பு காட்டி அவர்களை உயர்த்தி அழகுபடுத்தும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.